பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த நாளிலே கூட ஒவ்வொரு திருமக்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த மாதம் கடைசி வாரம் நம் கடவுளை நினைக்க ஒரு தருணம். ஒருவேளை தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இந்த மாதத்தில் ஒருவேளை நான் சொன்ன விதமாகவே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த நாளில் இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து அவர்களும் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை முழுதுமாக அவர்கள் கர்த்தருடைய துணை கொண்டு இந்த வழிபாடினை நடத்தப் போகிறார்கள். ஜெபத்துடன் இந்த ஆசீர்வாதத்தோடு அவர்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கவும், அவர்களோடு இணைந்து நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக வாலிப பிள்ளைகள் யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபைக்கான ஆசீர்வாதங்களிலே தங்களை இணைத்து கொண்டு கடவுளை கொண்டாட கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாம் யாவரும் சேர்ந்து வழிபடுவோம். கால் டு வர்ஷிப். கம் அண்ட் வர்ஷிப் காட் அண்ட் லெட் அஸ் மேக் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அ சினஷோர் ஆஃப் சர்வீஸ். நாம் யாவரும் நம் தலைகளை தாழ்த்தி கடவுளை வணங்குவோம். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் கூட கொடானு கூடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இளையோர்களாய் ஆராதனையை நடத்த ஆயத்தமாக இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் கூட ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை இதுகாரும் ஆண்டவரை நீர் காத்து வழி நடத்துனீங்கப்பா, அதுக்காய் கூட கொடானு கூடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக வாலிபன் தன் வழியை எதினாலே சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே என்கிற அந்த வசனத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே கடைப்பிடிப்பதற்காக கூட கொடானு கூடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த பிராயத்தில் பிள்ளைகள் ஆண்டவரை திருச்சபைக்கு தூண்களாய் ஆண்டவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் அநேகருடைய பாராட்டுதலை பெற்று ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தை சிறப்பாக செய்யும் பொழுது ஆண்டவர் உம்முடைய நாமம் பிரீதமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆண்டவர் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி ஆகிக்கூட தேவனே, இந்த ஆராதனை உமது கருத்தில் வைக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களோடு கூட இருந்து ராஜா அவளை நீர் ஆண்டவரை பலப்படுத்தி ஆற்றல் படுத்துங்கப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை உற்சாகமாக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவரை எதிர்வரும் காலங்களில் இந்த திருச்சபைகளை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய், ஒரு கூட்ட மக்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகர்களாய், அநேகரை வழிநடத்துகிற போதகர்களாய், அநேகரை ஆற்றல் படுத்துகிற ஒவ்வொரு உண்மையுள்ள அலுவலர்களாய் இந்த உலகத்தை வளர பிள்ளைகளை நீர் ஆற்றல் படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனைக்கு துவக்கமாக கடவுளை வாழ்த்தி பாடுவோம். Let us all sing the opening song, Golden Bells 506, Stand up for Jesus. Conflict in this his glorious day, he who
யாவரும் சேர்ந்து கடவுளை வழிபட வானவரை போற்றுவோம். Let us all worship the triumph God. We praise God the Father who has created the universe in his perfect plan. सर्वलोकाधिप नमस्कारं सर्वसिष्टिगणे नमस्कारं தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அவமானத்தின் சுமையும் பாராமல் சிலுவையில் ஏறி தன்னை ஒப்புக்கொண்ட குமாரனாம் கடவுளை போற்றுவோம். திருஅவதாரா நமஸ்காரம் ஜகதிரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். We praise God the Holy Spirit who constructs in our paths and guides in our daily thoughts and deeds. பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக வருந்துவோம். Let us all confess our sins. Let's pray for Corona. This has made people fear us, feel far, and has turned many as untouchables. Many who was with us yesterday were turned as memories. Many families lost their children, and many children has lost their families. Let's pray for the fallen and pray more for the survivors of this disease and its wrath. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. Let's pray for the farmers' protest. It's going on for the past 321 days and still ticking. How many of us still remember it? Yes, it's still going on. Still the farmers are protesting in the roads of Delhi, suffering in the heat and cold, not because for them alone, but for us also. Are we thinking that this is not a problem? As long as we heed, this is our problem too. We are carrying plate in the street now so that we don't, if we doubt, partake in it, at least in our prayer. The situation could be ours sooner than we expect. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. Let's pray for the youth who are misguided by the internet and its content. Also, they are trapped by the technology. We are entering a phase where there is no privacy and everything we desire in it. In the palm of our hand, let us not desire for what God don't want us to do. All the technology were invented to be a slave to us. Let's not turn as its slave. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. Let's all pray for the women's. Marriages are the concept created by God as He saw it's not good to be alone. He thought this at the Garden of Eden where the whole of creation has begun. He wanted the hearts of man and woman to be connected
not to the socio-economic status of them to be connected. At the start, the concept of dowry were in the form of care for the parents, and it's given from the side of man to her parents, so that they can take care of themselves, and also to the state that he can take care of her and his earnings. But what have we changed that into hearing domestic abuse and suicides due to dowry? It's a crime against law and against God. Let's not do that, and let's pray for those who is undergoing this, and let them receive justice from God. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. Let us pray for the school children who has been abused. There are many cases popping here and there constantly about the teachers and lead of educational institutions using their power and harassing children under them. This brings fear, and their issues should be properly addressed. Let's pray for the authorities involved in their cases and to give the power so that they can give proper justice, so that the youth were not taught by the wrong teachers and not lead by wrong thoughts. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. நாம் யாவரும் மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் மாத்திரமே நம்மை மன்னிக்க அதிகாரம் உடையவராய் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை எண்ணாத கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். அவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துடுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். இப்பொழுது வேத பாடங்களை வசனிக்க கேட்போம். Let us hear the Bible reading. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடகம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்ரவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவனோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை.
அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமனமும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடைய சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The second verse is taken from Letter to the Hebrews, chapter 12, from verses 1 to 11. Therefore, since we are surrounded by so great a cloud of witness, let us also lay aside every weight and sin which clings so closely, and let us run with endurance the race that is set before us, looking to Jesus, the founder and the perfecter of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is seated at the right hand of the throne of God. Consider him who endured from sinners such hostility against himself, so that you may not grow weary or faint-hearted. In your struggle against sin, you have not yet resisted to the point of shedding your blood. And have you forgotten the exhortation that addresses you as sons? My son, do not regard lightly the discipline of the Lord, not be weary when reproved by him. For the Lord disciplines the one he loves and chastises every son whom he receives. It is for the discipline that you have to endure. God is treating you as sons. For what son is there whom his father does not discipline? If you are left without discipline in which all you have participated, then you are illegitimate children and not sons. Besides this, we have had earthly fathers who disciplined us and we respected them. Shall we not much more be subjected to the Father of spirits and live? And they discipline us for the short time as it seems best to them, but he disciplined us for our good, that we may share his holiness. For the moment, all this discipline seems painful rather than pleasant, but later it yields the peaceful fruit of righteousness to those who have been trained by it. Here's the residence. Praise be to the O Lord. Amen. Responsive reading is taken from the book of Psalms, chapter 17. Psalms, chapter 17, read from the New International Version of English Bible. Hear, O Lord, my righteous plea. Listen to my cry. Give ear to my prayer. It does not rise from deceitful lips. May my vindication come from you. May your eyes see what is right. Though you probe my heart and examine me at night, though you test me, you will find nothing. I have resolved that my mouth will not sin. As for the deeds of men, by the word of your lips, I have kept myself from the ways of the violent. My steps have held to your paths. My feet have not slipped. I call on you, O God, for you will answer me. Give ear to me and hear my prayer. Show the wonder of your great love, you who save by your right hand those who take refuge in you from their foes.
Keep me as the apple of your eye. Hide me in the shadow of your wings. From the wicked who assail me, from my mortal enemies who surround me. They close up their callous heart and their mouths. Speak with arrogance. They have tracked me down, they now surround me. With eyes alert to throw me to the ground. They are like a lion, hungry for prey. Like a great lion crouching in cover. Rise up, O Lord, confront them. Bring them down. Rescue me from the wicked by a sword. O Lord, by your hand, save me from such men of this world, whose reward is in this life. You still the hunger of those who cherish. Their sons have plenty, and they store up wealth for the children. And I, in righteousness, I shall see your face when I awake. I shall be satisfied with seeing your likeness. Hear and listen. Thanks be to God. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 51 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது கடவுளை ஆராதிப்போம். Let us all worship the Lord. We as a youth going to worship the Lord. So please join with us. Welcome you all for this Sunday worship. So in the Sunday ஸ்பெஷலாக வந்து யூத் சண்டே. ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னா, யூத் இன் சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல் லைஃப். இந்த ஸ்பெஷல் சண்டே அதுவுமா வாலிபர்களை நாங்கள் இங்கே துதிக்க வந்திருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட். Clap your hands. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. துதிக்கு பாத்திரா மகிமையுமாக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரா மகிமையுமாக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை.
ஆண்டவரே இயேசுப்பா உமக்காக நாங்கள் பாடுறோம் டாடி. அப்பா எங்கள் சபை ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் சபை யங்ஸ்டர்ஸ் ஆண்டவரே இயேசுப்பா உமக்குள்ளே வரணும் டாடி. அப்பா அவங்களோட உயிராக நீங்கள் இருக்கணும் அப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே இயேசுப்பா உங்களுக்கு பாத வலி எல்லாமே ஆண்டவரே இயேசுப்பா நீங்கள் உங்களுக்கு வழியை காண்பீங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என்னை உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உணர்வெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. Come on, sing with us. ராஜா உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. என் உயிரான என் உயிரான 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 சொல்லுங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருப்பி சொல்லுங்க. என் உயிரான என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியான எங்களுக்குள்ள வாரும் டாடி. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் போதும் டாடி. அப்பா இந்த நாள்லையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒன்றாய் வந்திருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் மாத்திரமே உங்களுக்கு போதும். கிரைஸ்ட் இஸ் எனஃப். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு சாங் பாட போகிறோம். கிரைஸ்ட் இஸ் எனஃப்.
நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உங்களுடைய இருதயத்தில் நல்லா ஆண்டவர் வரப்போறாரு. உங்களுக்கு கெட்டியாக பிடிச்சிக்க, எல்லா கஷ்டத்துலேருந்து தாண்டி வர ஆண்டவர் உங்க கூட இருக்க போறாரு. கிரைஸ்ட் இஸ் எனஃப். பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க எங்க கூட. கம் ஆன். இந்த சண்டே நம்ம சந்தோஷமா பாட போறோம். We'll confess everything unto our God. என் கூட சேர்ந்து Christ is my reward, all of my devotion. Now there's nothing in this world that could ever satisfy. Through every trial, my soul will sing, no turning back. I will set us free. Christ is enough for me. Oh, Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Christ is enough. Christ is enough for. என் கூட சேர்ந்து பாடுங்க. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. I have decided to follow Jesus. No turning back. Come on. No turning back. I have decided to follow Jesus. No turning back. No turning back. The cross before me. The cross before me. The world behind me. No turning back. No turning back. The cross before me. The cross before me. The world behind me. No turning back. No turning back. Christ is enough for me. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. ஆண்டவரே இயேசுப்பா, நாளை நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே இயேசுப்பா. அப்பா, எங்களுக்குள்ள நீங்க வாங்க டாடி. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு டீன்ஸ் யூத்ஸ் ஆண்டவரே இயேசுப்பா, அவங்களோட வாழ்க்கை உங்களோட கொடைக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் இன்னும் ஒரு வாட்டி ஆண்டவரே இயேசுப்பா கிரைஸ்ட் இஸ் எனஃப்னு பாட போறோம் டாடி. எங்களுக்குள்ள நீங்க வாரும் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே இயேசுப்பா. Christ is enough for me. Oh, Christ is enough for me. Everything I need is in. நீங்க சேர்ந்து பாடுங்க. Everything I need. I have decided to follow Jesus. No turning back. No turning back. திரும்ப மாட்டீங்கல்ல? I have decided to follow Jesus. No turning back. No turning back. The cross before me. The cross before me. The world behind me. No turning back. திரும்ப மாட்டேன் நான். No turning back. The cross before me. The world behind me. No turning back. No turning back.
ஆண்டவரே இயேசுப்பா, நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்குள்ளே வந்த பிரசங்கத்தில், இந்த வேலை, இந்த சர்வீஸில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இறங்க போகிறாரு. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் டாடி. நிறைய நியூஸ் கேள்வி போடுற ஆண்டவரே இயேசுப்பா, அப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் இன்னைக்கு வந்தது ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் நாளைக்கு நிமிர்ந்து நிற்க முடியும் டாடி. எங்களுக்குள்ளே வாங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு முடிஞ்சுக்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிற நாம், வாலிப பிள்ளைங்கள்லேருந்து செல்வி அபியா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே அவர்கள் மூலமாக கடவுளுடைய வாக்கு ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்த மகிழ்ச்சிக்குள்ளாக உங்களை வழிநடத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். Let us bow our heads in prayer. Abba Father, thank you for this wonderful Sunday you've given us, Lord. Appa, I place the rest of this sermon into your hands. அப்பா, என்னை மறைத்து கொண்டு உம்முடைய வார்த்தையை மட்டுமே வெளிப்படுத்தும் சுவாமி. அற்பமான பாத்திரம் நான் அப்பா. என்னையும் உம்முடைய வார்த்தைக்காக பயன்படுத்துறதுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவர் மனதிலும் நீர் பேசும். நாங்கள் எல்லாரும் கேட்குறோம். Let our thoughts be pleasing in your eyes. In Jesus' name I pray. Amen. Praise the Lord. I would like to thank our dear church, Pastor Amma, the committee members and the members of this congregation for giving me this opportunity to share the word of God with you. நான் நன்றியுடன் பாஸ்டர் அம்மாக்கு, கமிட்டி அங்கத்தினர்களுக்கு, இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ சொல்லி I would like to go forth into this sermon. Today's title is Youth in Search of a Meaningful Life. பொருளார்ந்த வாழ்வுக்கான இளையோரின் தேடல். This being Youth Sunday, it is more focused towards youth. We had wonderful Bible readings given to us, and I've never seen readings converge into a single meaning so beautifully until I started meditating on this topic. Let me share that with you. டிட்டோ அண்ணா நம்மளுக்கு வந்து அழகாக ஜான்லேருந்து படித்தாங்க. ஜான் chapter 1 verses 43 to 51. We see how Jesus encounters Philip, and Philip goes and calls Nathanael. Nathanael comes back and speaks with Jesus. யோவான் 1 அதிகாரம் 43லேருந்து 51 வரைக்கும் ஜீசஸ் வந்து ஃபிலிப் கிட்ட அவரை பின்தொடர கூப்பிடுறாங்க. ஃபிலிப் போய் நத்தானியலை கூப்பிட்டுட்டு ஜீசஸ் கிட்ட வரப்போகும்போது நத்தானியலுக்கும் ஏசப்பாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கான்வர்சேஷனை பார்க்குறோம். And in that part, one particular verse hit me. The verse says, Jesus சொல்கிறாரு, நத்தானியல் வந்து கேட்குற, what good can come out of Nazareth? Nathaniel is very skeptical about, என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்க போகும்போது ஜீசஸ் சொல்கிறாங்க, ரைட் நத்தானியல், I saw you even before Philip called you. The word even before is very important. It's not ஜீசஸ் சொல்ல, இப்போ போய் ஃபிலிப் உன்னை கூட்டிகிட்டு வர போகும்போது நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலை. ஜீசஸ் என்ன சொன்னார்னா, ஃபிலிப் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன். That means we have a God who sees us even before we come to him. We have a God who has seen our past. Jesus அதோட நிறுத்தலை. ஜீசஸோடைய first prophecy in the Bible comes here in front of Nathanael. Jesus says, you are going to see greater things அப்படின்னு நத்தானியல் கிட்ட சொல்கிறாங்க. He also predicts what is going to happen in the future. We are dealing with a God who can see your past. He knows what you have been doing. A God who knows your past. A God who speaks to you in the present. And a God who can also foretell your future. A God prophesying things to you. This is a type of God we are dealing with. Such an almighty person who is holding time in the palm of his hands, right? There's this question that every youth faces today. Everybody, irrespective of the field you are working in. When you go and sit in an interview, you are asked, where do you see yourself in the next 5 years?
Now for this answer, we might expect answers like, oh, I will be sitting in your position interviewing other candidates, or oh, I would be the senior doctor of this particular ward, or I would be heading the oncology ward, or I would be heading pediatrics down the lane in another 5 years. This is the answer we tend to give when we are posed with this question about a future, right? Now, we needn't go to somebody else to show what's there. நம்மளோட கை ரேகைகளை வச்சு என்னோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்ட்டு யார்கிட்டையும் நம்ம பார்த்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா கடவுள் சொல்கிறாரு ஐசாயா 49:16 ஐ ஹாவ் என்கிரேவ்ட் யூ இன் த பாம் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். என்னோட உள்ளங்கையில் ஒன்றை நான் வரைஞ்சிருக்கிறேன். உன்னோட ஃப்யூச்சர், உன்னோட லைஃப் என் கையில் இருக்குன்னு நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த காட் வி ஹாவ் ஃபார் அஸ். Now, let's move more closely into how this God is for us. Who is He? நமக்கு வந்து புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறேன் அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார். We call as Christians, we take a great privilege in calling God Abba Father. கடவுளை வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு ப்ரிவிலேஜை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இல்லை? ஒரு எவ்வளோ பெரிய கடவுள், நம்ம பாஸ்ட், நம்ம ப்ரெசன்ட், நம்ம ஃப்யூச்சர், டைம், நம்ம லைஃபே அவர் கையில் வரைஞ்சி வச்சுருக்க இந்த கடவுளை நம்ம அப்பான்னு கூப்பிட முடிகிற ஒரு பெரிய பெரிய தகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? வி டேக் கிரேட் ப்ரிவிலேஜ் இன் டூயிங் தேட். ரோமர் 8:15 வசனத்தில் யூ ரிசீவ்ட் அ ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், வி க்ரை ஆபா ஃபாதர். உங்களுக்கு வந்து புத்திர சுவிகாரத்தை நான் தந்திருக்கிறேன், அதனால உன்னால் கடவுளை வந்து ஆபா ஃபாதர்னு கூப்பிட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. A few years back, before COVID hit, youth fellowship நடந்துட்டு இருந்துச்சு நம்ம சர்ச்சில். In a corner of our church, we were sitting and meditating upon God's word. That time, fellow youth asked this question. அக்கா, அண்ணா, நம்ம கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள், அவர் வந்து எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்கள அப்பான்னு கூப்பிடுறோம், ஆனால் நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாமே கடவுளுக்கு தெரியுது, அப்புறமும் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? கடவுளோட பிள்ளைங்க தானே நமக்கு ஏன்க்கா இவ்வளோ கஷ்டம் வருது? அப்பான்னு கூப்பிடுறவங்க அப்பா நம்மளை கஷ்டப்படுத்தலாமா? நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே பண்ணி தந்துடலாம்ல, என் ஃப்யூச்சரை ஈஸியாக அப்பா கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க இந்த கொஸ்டினை. வி மெடிடேட்டட் மோர் ஆன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் தட் டே. Here comes my next part. Why these hardships? அப்பான்னு கூப்பிடுறேனே, எனக்கு ஏன் கஷ்டம்? நான் சரியாக வாழ்கிறேனே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் என்ன தான் வந்து பொய் சொல்லாமல், திருடாமல், மற்றவங்களை ஏமாற்றாமல் கடவுளோட வழியிலே நடக்கிற எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? அப்பா அப்பான்னு வார்த்தைக்கு முன்னூறு தடவை கூப்பிடுற கடவுளுக்கோட பிள்ளை நான், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? இங்கே ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்குது. I think in Hebrews chapter 12 verses 1 to 11, அந்த இடத்துல chapter 12 5, 6, 7 அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் செய்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். கர்த்தர் எவன் இடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பிள்ளை ஆயிட்ட, நான் நிச்சயமாக அவனை சிட்சிக்க தான் போகிறேன். இப்போ ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்க போகும்போது, இப்போ அப்பா நம்மளை சிட்சிக்கலைன்னா நம்ம எப்படி சரியான வாழ்க்கையை வாழ முடியும்? சிட்சிக்கிறது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு அந்த பைபிளில் இருக்குது. நம்ம லெட்ஸே ஒரு நம்மளோட குழந்தை வந்து மொபைலில் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கா, அவளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு நம்ம வந்து சரி ஓகே அவள் வந்து மொபைல் வாங்கிட்டாங்க, எனக்குன்னு ஒரு மொபைல் வேணும் அப்படின்ட்டு ஒரு 10 வயசு குழந்தை கேட்குறான்னா நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோமா? we will tell her no darling, let's wait, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரணும், மொபைலில் கேம்ஸ் மட்டும் இல்லை, கேம்ஸோடு சேர்த்து நிறையா இதுவும் இருக்குது, நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வளர்ந்து வந்த அப்புறம் உனக்கு நான் மொபைல் வாங்கி தரேன் அப்படின்ட்டு we kind of discipline that child. Even though the child cries and goes a few nights without food, we do not yield to those cries because we know it's not good for the child. We wait for the child to be molded so that she can get that mobile phone at the right age. Similarly, when earthly beings
இப்படி உலகம் சார்ந்து இருக்கிற அப்பா அம்மாக்கே வந்து எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது, நம்ம எல்லாம் படைச்ச கடவுள், எல்லாம் தெரிஞ்ச கடவுள் நம்மளை சிரிச்சுக்கிறேன், ஏன்னா நீ என் பையன், நீ என் பொண்ணு, ஐ ஹாவ் த ரைட் டு டூ இட், நீ எவ்வளோ என் மேலே ரைட்டோட நீங்கள் தான் என் அப்பான்னு கூப்பிடுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ தான் என் பொண்ணு, நீ தான் என் பையன்ட்டு நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு அழகான வேர்ஸ், ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 7ல, ensure hardships as discipline. God is treating you as a son. For what son is not disciplined by his father? அப்படின்னு கேட்குறாங்க. So now we know that hardships are a part of life when we consider God as our father. ஆனால் எதுக்கு hardships? கடவுள் வந்து எனக்கு எதாவது சொல்லித்தரணும்னு நினச்சாருன்னா நல்லா சந்தோஷமாக எனக்கு சொல்லித்தரட்டும். நான் ஏன் கஷ்டங்கள் மூலியமாக தான் கடவுள் எனக்கு ஒரு பாடம் புகுத்தணும்? Why should I learn my lessons the difficult way? Why should that happen? அதுக்காக தான் we have some beautiful characters in the Bible, and one character is the first reading that was given today by Nisi, ஜோசஃபோட கதை. யோசேப்போட கதை எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அப்பா கிட்ட வளர்ந்த யோசேப்பு, அண்ணனுங்களுக்கு பிடிக்காமல் யோசேப்பை தூக்கி போய் ஒரு குழியில் போட்டுருவாங்க. அந்த குழியிலேருந்து அப்புறம் எடுத்து எகிப்தியர்களுக்கு விற்றுருவாங்க. எகிப்தில் போத்திப்பாரோட வீட்டில் அவன் வந்து ஒரு ஸ்லேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது போத்திப்பாரோட வீட்டில் அவனை கடவுள் உயர்த்துவார். அவரை கடவுள் உயர்த்தின உடனே அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அவங்க he becomes the manager of the household. After that he is put into a prison. After the prison time he goes to the king's palace, and then the king under the king he becomes the ruler of Egypt. This is a short version of Joseph's story. Let's elongate a little bit. இன்னும் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. Now why hardships? Why is God letting me go through and learn my lessons the difficult way? இப்போ யோசேப்பு வந்து அவங்க அப்பா கூட கானான் தேசத்தில் இருக்க போகும்போது யோசேப்பு வந்து ஹீஸ் அ லாஸ்ட் சன், த யங்கஸ்ட். ரொம்ப செல்லம், எல்லா அண்ணங்களை விட அவனுக்கு ரொம்ப செல்லம். அவங்க அப்பா அவனுக்காக வந்து ஹீஸ் மேக்கிங் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ரோப். இதெல்லாம் பார்த்து அவங்க அண்ணனுங்களுக்கு பொறாமல். அப்படி எவ்வளோ செல்லோன்னா அண்ணனுங்களாம் ஆடு மாடு மேய்க்க போயிடுவாங்க, அண்ணனுங்களாம் எல்லா வேலையும் செய்ய போயிடுவாங்க. ஆனால் யோசேப்பை மட்டும் அவங்க அப்பா என்ன சொன்னால், நீ போய் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுப்பா, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், நீ வெளியில் போய் எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு செல்லமாக வளர்த்துருக்காங்க யோசேப்புக்கு. இப்போ யோசேப் கிட்ட போயிட்டு யாராவது where do you see yourself in the next 5 years Joseph அப்படின்னு கேட்டா, now if someone walks up to Joseph and asks this question, Joseph would have probably told them, maybe in the next 5 years my father will find a nice bride for me, I'll get married, and then I'll probably help my brothers out to shepherd the flock. That's what I'm going to be doing அப்படின்னா யோசேப் சொல்லியிருக்கான். ஏன்னா யோசேப்புக்கு வந்து ஒன்றும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கையில் இல்லை. ஒரு வீட்டை எப்படி வழி நடத்தணும், வரவு செலவு எப்படி பார்க்கணும், எதுவுமே யோசேப்புக்கு தெரியாது. He is just being the youngest son of his father. இப்படி இருக்கிற பட்சத்தில் God is deciding to upskill Joseph. அப்ஸ்கில்ன்ற வார்த்தை இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் வெரி ட்ரெண்டிங். The meaning of upskill, to put it in very layman terms, is எனக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் பேரெல்லாம் தெரியும், சிஎம் பேரெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸோட பேரையும் தெரியணுன்னா நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ என் ஸ்கில்லை நான் அப்ஸ்கில் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறது. இப்போ சரி இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்டேன், திருப்பி நான் உலகத்தில் இருக்க எல்லா மினிஸ்டர்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம், திருப்பியும் நான் அப்ஸ்கில் பண்ணுவேன். ஸோ திஸ் டேர்ம் இஸ் யூர் பில்டிங் ஆன் டாப் ஆஃப் யுவர் நாலேஜ். இப்போ கடவுள் என்ன செய்கிறாங்க, ஜோசப் வந்து he decides to upskill Joseph, and today's topic is going to revolve around how we are being upskilled by God. God does not choose the easy way to upskill Joseph, because easy way is not going to fetch anything for him. என்ன பண்ணுறாரு, நீ இவ்வளோ செல்லமாக வளர்ந்துட்ட, but I have greater things for you. A God who knows your past, your present and future, who sees what you can be in the future, decides to upskill Joseph. And the approach he takes to do that is to throw him into a pit
make him a slave to Egyptians. கடவுள் வந்து யோசேப்போடைய ஃப்யூச்சரை பார்த்த கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் அப்பா கிட்டே இருந்தானா செட் ஆகாது. I have to move him out of his father's house. I have to move him into a different place where he can learn. He will learn on top of this knowledge. எங்கே போடுறாருன்னா போர்த்திப்பாரோட வீட்டில் போடுறாரு. வீட்டோட வரவு செலவு எதையுமே கண்டுக்காத இருக்க அப்பா வீட்டில் இருந்த ஜோசப் போர்த்திப்பார் வீட்டுக்கு போன உடனே அவன் என்னவா ஆகுறான்னா அந்த வீட்டோட மேனேஜர் ஆகுறான். அவன் என்ன சொல்கிறான், ஜோசப் வந்து என்னோட போர்த்திப்பார் என்கிட்ட எல்லாத்தையுமே தந்துட்டாங்க. ஹி டசன்ட் வரி அபவுட் எனி திங், நான் தான் இங்கே எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல காட் இஸ் கண்டினியூஸ்லி வித் ஜோசப். ஈவன் தோ அவரோட ஊர்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஊரில் அடிமையாக போட்டு அதுக்கப்புறம் அடிமையிலேருந்து ஒரு லீடராக ஆக்கின அப்புறமும் கடவுள் இந்த ஃபுல் ஜேர்னியில் ஹீ ஸ்டாண்ட்ஸ் பிசைட் ஜோசப். ஸோ நவ் ஜோசப்க்கு வந்து ஒரு அப்ஸ்கில் ஆகிட்டார். என்னென்னா எதுவுமே தெரியாமல் இருந்தது, இப்போ ஒரு வீடை சமாளிக்கிற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதுமா? Now if somebody walks up to Joseph and asks him, where do you see yourself in the next 5 years? What could have Joseph told? Okay, now I'm managing the household. Maybe I'll manage all the external affairs of Potiphar. அவர் வந்து போகிற வர இடத்துலலாம் என்னை கூட்டு போவார். Maybe it's something like that, right? He could have aimed for it. But God said, oh, that's too small. I have a bigger goal for you. You're going to be seeing greater things. அப்படின்னு சொல்லிட்டு God is moving him out of the household management. Not a minute Joseph would have thought, okay, இந்த 5 இயர்ஸில் அடுத்த ஒரு 3 வருஷம் நான் ஜெயிலுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லியிருக்கவே முடியாது. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் செய்து ஜோசஃபை வந்து தூக்கி ஒரு ப்ரிசனில் போடுறாங்க. It is no ordinary prison. Joseph is put in no ordinary prison. இந்த ப்ரிசனில் யார் இருக்கிறான்னா, ராஜாவை சுற்றி வேலை செய்கிறவங்க யாராவது தப்பு பண்ணால் அவங்கள தூக்கிட்டு வந்து போடுற இந்த ப்ரிசன் இது. அதாவது all the officials who work in and around with the king are being put in the prison if they do something that disappoints the king. Now Joseph is being put in this prison. He has learned how to manage a household. He knows how to tally his income and make a living with it. Now he is learning how to make an income for the nation. He is learning what is good and bad. தப்பு பண்ணால் ராஜாவை சுற்றி என்ன நடக்கும், தப்பு பண்ணால் ராஜா என்ன பண்ணுவாங்க, ஃபாரோன் என்ன பண்ணுவார், நல்லது பண்ணால் ஃபாரோன் என்ன பண்ணுவாருன்றத ஜோசப் என்ன பண்ணுறார், he is learning in that prison. Prison life is not easy, right? It's not, they're not going to be providing him with obviously some swimming pool or anything, but then he is going through a hardship in prison. But the Lord is upskilling Joseph. நீ வீடு மட்டும் மேனேஜ் பண்ணால் பத்தாது, இந்த நாட்டையே மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் உன்னை ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கடவுள் வந்து ஜோசஃபை வந்து அப்ஸ்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. Now after this, Joseph is in a state where he is able to advise the king himself. கடவுள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குறாரு ஜோசப் கையில். ஓகே ஜோசப், 7 years வந்து நாட்டில் ஃபேமின் வரப்போகுது. 7 years you're going to have very good time in Egypt and 7 years famine. எப்படி ஹேண்டில் பண்ண போகிற? இப்போ இதே கேள்வியை அப்பா வீட்டில் வளர்ந்துட்டு இருந்த ஜோசப் கிட்ட போய் கேட்டிருந்தா அவனால் பதில் சொல்லியிருக்க முடியுமா? அவன் எங்கே ஓடி போயிருப்பான்னு அப்பாகிட்ட ஓடி போயிருப்பான். 7 வருஷம் என்னப்பா பண்ணுறது, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லை இதே கேள்வியை போத்திப்பார் வீட்டில் வந்து அவன் வேலை பார்த்துட்ருக்கோன்னு கேட்டால் அவனால் அவனோட வீடை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். அந்த 7 வருஷத்துக்கு என் வீட்டுக்கு என்ன பண்ண முடியும், அடுத்த 7 வருஷத்தை நான் எப்படி சமாளிக்க முடியும். ஆனால் இப்போ after his tenure in the prison, if you go up to Joseph with such and very crucial question about a nation, Joseph is not only giving an interpretation of that dream to the king. அவன் வந்து இந்த ட்ரீமுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லலை, அவனால் கிங்குக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது. கிங், யூ ஹாவ் டு அப்பாயிண்ட் ஒஃபீஷியல்ஸ். ஃபஸ்ட்டு 7 வருஷம் நம்மளுக்கு வரதில் வந்து 5 பாகத்தை எடுத்து நம்ம வச்சிடணும், அதுக்கப்புறம் வர 7 வருஷத்தை அப்போ தான் நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ட்டு he is able to advise the king himself. He has grown. God has upskilled Joseph. Upskill பண்ண போகும்போது God did not choose an easy way. God chose the hard way.
Only during the hardest times you will know how strong you are. It applies to all of us, be it engineers or you're a doctor or a lawyer. Engineer-ஆக இருக்க போகும்போது every year you are asked to upskill yourself. நீ படிச்சுட்டு இருக்கிறது பத்தாது, இன்னமும் நீ நிறையா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும். Or in terms of doctors or nurses, you always have to keep yourself updated about the new tablets, all the diseases that are coming in, or about the machines that are used. Or if you are a lawyer, you have to keep yourself updated about the new laws that the governments pass. Or if you're a teacher, right now, you have to be acquainted with all the virtual mediums to get through your syllabus. You always keep upskilling yourself, இல்லையா? அப்போ கஷ்டம்னு ஒன்று வரப்போகும்போது மட்டும்தான் நம்மளால் அப்ஸ்கில் பண்ண முடியுது. இஃப் வி were given nothing, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க போகும்போது we won't think about upskilling. Our dreams stay stagnant. We don't aim for something bigger. But the God you call as Father is making bigger plans for you, greater plans in store for you in the future. The God who knows your past, your present and your future, the God you call as Abba Father, is making these plans for you. And to get to these plans, He upskills you through every hardship. He is upskilling, and that's the one word I want to leave you with, because நம்ம லைஃப்பில் அப்பான்னு கூப்பிட போகும்போது நம்மளுக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும். கஷ்டங்களை நம்மளுக்கு அப்பா தரதான் செய்வாங்க. Only if we go through these problems, these issues with God beside us, we will emerge victorious into a better position. Now if you ask the question, I'm doing everything right, I'm being true to God, I'm being true to my family, but I'm still going through a lot of challenges. I feel my life is a full failure. Everywhere I turn, I see bricks and walls trying to push me inside, suffocate me. எங்கே திரும்பினாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கடவுள் ஏன் என்னை மட்டும் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க? எனக்கு ஏன் ஒரு ஈஸியான லைஃப் இல்லை அப்படின்னா, the more the hardships, the more the love. God loves you more, and it is shown through the hardships. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. Take the example of Billy Graham. This particular person, in his 60 years of ministering to God, has ministered to 12 presidents in the United States. And one of the times where he was ministering, அவர் வந்து presidents வந்து அவங்களை கூப்பிட்டு advice கேட்பாங்க. And even when the Twin Towers were blasted in the US, George Bush invited him to address the nation through the radio. He was going to give a message of hope in times of trouble. But do you think that he would have reached this pinnacle in his ministry without any hardships? When you read his biography, you see the hardships Billy Graham faces throughout these 60 years. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை சீட் பண்ணுவாங்க. His own best friend will leave him in front. He will go through a sort of hardships. கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? Why am I'm ministering for you, but why am I having all these hardships? Could have been the question in Billy Graham's mind. He was going through many churches, many biblical institutes, மாறி அவ்வளோ தூரம் கடவுள் ஒரு கஷ்டமான ஜேர்னியை பில்லி கிரஹாம்க்கு கொடுப்பாங்க. But out of it, by the end, when he died, it was said that he has addressed 2.2 million people through his ministry. That's not a small thing at all. You know, the fun fact is, Billy Graham was thinking he's going to become the chaplain in an army. His idea of, if you had asked Billy Graham during the initial years of his ministry, where do you see yourself in the next 5 years, Billy Graham? அப்படின்னு கேட்டால் Billy Graham என்ன சொல்லியிருப்பார்னா, oh, I see myself as a chaplain in an army. That was his dream. But what he forgot is God, who knows his past, his present and his future, is planning to see something greater in him. That God led him to be an advisor to the presidents of United States, led him to be the voice of hope for everybody in US. அவர் வந்து ட்வின் டவர்ஸ் பிளாஸ்ட் ஆக போகும்போது அந்த பீப்புளுக்கு ஹோப் கொடுத்தாரு. The president invited him.
and by the end he was able to address 2.2 million people in total. Or chaplain avaraala idu pannirkave mudiyadu. He went through a lot of hardships. God was upskilling Billy Graham. Now, as youth of today, we might be going through a lot of hardships, be it your office, be it your workplace, be it in your family. You say, God, I'm being very true, but why am I going through so much? Just remember, this is because He loves you. It's because you call Him His Father. It's because He is trying to upskill you to see something greater. Just like how He told Nathaniel, you're going to see something great in the upcoming days. Okay? But there's a silver lining. There's a crux for all of this. God does not suddenly put you into hardships and then put you in a great place in life. That doesn't happen. நான் வந்து என்ன தப்பு வேணாலும் பண்ணுவேன், கடைசியாக வந்து அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டோடனே அப்பா வந்து என்னை சரி ஓகே தப்புலாம் பண்ணிட்டு இது எப்படியோ சமாளிச்சுடு, நெக்ஸ்ட்டு நீ கேட்குறத நான் உனக்கு செஞ்சு தந்துடுறேன். Not gonna happen. When you sin, when you move away from God, you cannot inherit the blessings of our Abba Father. You lose the privilege to call Him your Father. But there's always, we are in a period of grace, and it's never too late to ask sorry. It's never too late to repent. Are you taking bribes from somebody? Are you probably charging people more than what they are supposed to be charged in your clinics? Are you writing wrong reports about your work? Did you put up a wrong technology in your resume? யார்கிட்டயாவது பிரைப் வாங்கிட்டு இருக்கியா? யார்கிட்டயாவது நீங்கள் கிளினிக்கு வந்தவங்களுக்கு நிறையா சார்ஜ் பண்ணுறீங்களா? எங்கேயாவது உங்கள் ரெஸ்யூமில் பொய் சொல்லி ஏதாவது வேலை வாங்குறீங்களா? Think about it. If you're doing this and if you're facing any consequences, that is not a hardship that God gives. It's simply a consequence of your choice to do bad. Now, when you are in such a hardship, come and repent. Our psalmist David in Psalms chapter 12 says, it was beautifully read by Sharon today. Let me read that out for you. Psalms chapter 17 verses 3. David is so confident that he has not sinned at all, that he goes and challenges God saying, though you probe my heart and examine me at night, you will find nothing. I have resolved that my mouth will not sin. இந்த ஏன் David சொல்றாருன்னா, he's in the midst of a war, and that is when David goes to pray to God. He's in the midst of a difficulty. There's some hardship, ஒரு கஷ்டத்தில் இருக்காரு. That time he is going to pray to God, and he is not going to God with a very deceitful heart. Instead he is going to God asking God, நீங்க என் மனசை பாருங்க, you probe into it. நான் அதுவும் தப்பு பண்ணல ஆண்டவரே, அதனால நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. Keep me as the apple of your eye, hide me in the shadow of your wings. அந்த தைரியத்தில் he is asking God, என்னுடைய கண்ணின் மணி போல் என்னை காத்துக்கிறீங்களா, என் கூட நிற்கிறீங்களா? For you to face God, you have to be forgiven. You have to be righteous in His sight. For you to see greater things that He has planned in your life, you have to move away from everything that is pulling you away from Him. Will you move away from all the bad things that pulling you out? As I said, you have a God who has already seen you before the time you were in your mother's womb. உன்னை வந்து தாயின் கற்பிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கடவுள் நீ முன்னாடியே பார்த்துட்டார். He knows you. இப்போ நீ அவர்கிட்ட உன்னோட ப்ரெசண்ட்டையும் பார்க்குறார். He also sees your future. We call Him our Father. அப்பா பிதாவின்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்க அந்த கடவுள். அப்பான்னு கூப்பிட போகும்போது எப்படி அப்பா நம்மளை சிச்சிக்காமல் இருக்க முடியும்? எப்படி அப்பா நம்ம தப்பு செஞ்சால் தண்டிக்காமல் இருக்க முடியும்? எப்படி அப்பா நம்மளை வந்து அப்ஸ்கில் பண்ணாமல் இருக்க முடியும்? If your dad is an owner of a huge business conglomerate,
ஆர் உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அந்த பையன் வந்து 15 வயசு இருக்கப்போ வந்து அப்பா வந்து சரிப்பா என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு நாள் சொல்லி விட்டுட்டு போயிடுவாரா? நிச்சயமாக மாட்டார். He will put the son through education. He'll put him through some business schools. He'll make him study MBA, administration, or else he'll take the son to his business place and try to employ him there just so that he can learn how to lead that business. நீ business பண்ண ஆசைப்படுறியா? Are you trying to move up the ladder in your workplace? Are you trying to move up the ladder in your school, in your college? You can move up. You can definitely move up because your God is the God of everything. He can move you up, but before that he's going to upskill you. Every time Joseph took charge of a household, every time Joseph took charge of the prison, every minute Joseph took charge of the entire of Egypt, every time he took charge, always rethink about the times the hardships he went through before he took charge. ஜோசப் ஒவ்வொரு தடவையும் உயர்த்தப்பட போகும்போது அவருக்கு அதுக்கு முன்னாடி நடந்த ஹார்ட்ஷிப்ஸ் நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் வழியாக he was upskilling Joseph. Are you ready to be upskilled? The next time you face something so hard and so difficult that you're not able to tackle it at all, will you remember just this one beautiful verse from the Bible? Next time, அடுத்த தடவை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல அந்த கஷ்டத்தை அப்படின்னு நீங்கள் யோசிக்க போகுது, இந்த ஒரே ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? Is there a son who is not disciplined by your father? Just remember this. You're disciplined. You're being upskilled by your father. For today, youth in search of meaningful life. Maybe it's not only for the youth. Maybe it's for everybody who is hearing this. Everybody who is going through a hardship. இது யூத்துக்கு மட்டும் இந்த மெசேஜ் கடவுள் எனக்கு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் it's definitely for you who is hearing this message. If you're going through something very hard, rely on God to take you through it. Ensure you're in a righteous way. Let's bow down our heads in prayer. அப்பா, இப்போ எங்ககிட்ட நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய அப்பா நாங்கள் கூப்பிட போகும்போது அது கூடவே வர ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. We know calling you as a father is a huge privilege, Lord. We also know that calling you as a father is something greater than life itself. Appa, you have something great for us in our future. எங்ககிட்ட யாராவது வந்து 5 வருஷத்தில் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால் மேபி we have our own plans in mind, ஏசப்பா. ஆனால் என்னுடைய ஃப்யூச்சரை நீங்கள் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறனால சுவாமி, அதை பயம் இல்லாமல் எங்களால் சந்திக்க முடியும். அப்பா, நீர் பார்த்துக்கொள்ளும். எங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க பெரிய பெரிய பிளான்ஸை நிறைவேற்றுறதுக்காக எங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறீங்களா சுவாமி, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் நீங்களே தருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. எங்களோட எல்லா பலவீனங்களையும் நீக்கி சுவாமி, எல்லா இடத்துலையும் எங்களை அப்ஸ்கில் பண்ணி நீர் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. மீதியாக இருக்க நேரத்தை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். Let us all read the Apostles' Creed. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and the life everlasting. Amen. Our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, died, and was buried. He descended to the dead. On the third day he rose again, he ascended into heaven, he is seated at the right hand of the Father, and he will come to judge the living and the dead. I believe in God, the Father Almighty, creator of heaven and earth. I believe in Jesus Christ, God's only Son. Amen. திருச்சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம்.
Let us all hear the announcements. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை இணையதளத்தின் மூலமாக ஆராதித்து கொண்டிருக்கிற சபை மக்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிற யூத் ஃபெல்லோஷிப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனை சர்வீஸை நடத்தி கொண்டிருக்கிற எஸ் ஷியாம் பாவுக்கும் மற்றும் தேவ செய்தி பகிர்ந்து கொண்ட செல்வி அபியா மோரிஸ்பால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நமது சபையின் வாலிபர்கள், இளையோர் உற்சாகமாக பங்கு பெற குடும்பத்தின் மக்கள் தங்களின் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பெறுகிற இளையோர் அனைவரும் சகோதர சகோதரிகளாய் திருச்சபையின் வளர்ச்சிக்கென்றும் கர்த்தரின் நாமம் மட்டுமே மகிமைப்படவும் உண்மையும் மொத்தமாய் இந்த ஐக்கிய சங்கத்தை வழிநடத்துவார்கள் என முழு நிச்சயமாய் நம்புகிறோம். அதற்காகவே திருச்சபையாய் அவர்களுக்கென்று ஜெபித்து கொள்வோம். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல கோவிட்-19 குடும்பமாய் பாதிக்கப்பட்டு இல்லங்களில் தனிமைப்படுத்தப்பட்டு உணவு கடுத்த காரியங்களில் சிரமப்படும் நமது சபையின் மக்களுக்கு திருச்சபையாய் உதவி செய்யவும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை 3 வேளையும் கொடுக்க ஆயத்தமாயுள்ளோம். அப்படிப்பட்ட குடும்பத்தின் மக்கள் ஆயர், செயலர், பொருளர் ஆகியோரை அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அறிந்தது போல இந்த பொது முடக்கத்தால் அநேக கிராம திருச்சபையின் மக்களும் நமது சபையில் சில அங்கத்தினர்களும் தங்களின் வேலைகளை இழந்து மிகவும் கஷ்டப்படும் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் நாம் அவர்களுக்கென்று உதவி செய்வது, உதவிக்கரம் நீட்டுவது கர்த்தரின் பார்வையில் நிச்சயம் பிரீதமாயிருக்கும். நமது சபை மற்றும் கிராம திருச்சபைகள் அனைத்திலும் இருந்து ஏறக்குறைய 70 பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு ரூபாய் 1000 மதிப்புள்ள அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் கொடுக்க உள்ளோம். தாங்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சபை மக்கள் அனைவரும் உதாரத்துவமாய் உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்த ஒவ்வொரு சபையின் மக்களையும் மனதார வாழ்த்துகிறோம். அடுத்த ஜூலை மாதம் மிஷன் மந்த் ஆக அனுசரிக்கப்படுகிறது. சபை மக்கள் அனைவரும் மிஷன் ஃபீல்டுகளுக்காகவும் மிஷனரி பணிகளுக்காகவும் பாரத்தோடு ஜெபித்து கொள்ள வேண்டுகிறோம். மட்டுமல்லாது மிஷன் ஃபீல்டில் பணிபுரியும் மிஷனரிகளுக்காகவும் மிஷனரி பணித்தளங்களில் இருக்கும் மக்களுக்காகவும் மிஷனரி தேவைகளுக்காகவும் உள்ளம் உவந்து உதவி செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். பொது முடக்கத்தில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு வழிபாட்டு தலங்கள் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டால் நாம் ஏற்கனவே பின்பற்றினது போல ஆல்பபெட் முறைப்படி 2 ஆராதனைகள் நடத்தப்படும். இவ்விரு ஆராதனைகளும் பைலிங்குவலாக நடத்தப்படும். இரங்கல் செய்தி. நமது சபையை சார்ந்த திரு பால் துரைசாமி அவர்கள் கடந்த 23/6 தேதியன்று காலமானார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னார் முன்னாள் இராணுவ வீரர் மட்டுமல்லாது நமது சபையின் மூத்த உறுப்பினர். அன்னார் விட்டு சென்ற குடும்ப சொந்தங்களை கர்த்தர் தாமே ஆறுதல் தந்து ஆற்றல் படுத்துவாராக. அவருக்காய் 1 நிமிடம் திருச்சபையாய் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நிச்சயமாகவே இது வருத்தத்துக்குரியது. நம்முடைய திருக்குடும்பங்களிலே தகப்பனார் திருவாளர் பால் துரைசாமி அவர்கள் கடவுளுக்குள்ளாக நாம் இழந்திருக்கிறோம். அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஒருவேளை அன்னாருடைய குடும்பத்துக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அருள தேவன் கிருபை செய்வாராக. அவரை அடக்கம் செய்யும்போது நிச்சயமாகவே கடவுள் கொடுத்திருந்த ஒரு பாக்கியம் என்று சொல்லி அடைய நினைத்தேன். ஏனெனில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப சொன்னாங்க, அவர் ரொம்ப தங்கமானவர் என்று சொல்லி. ஏன்னா பலருக்கு ரொம்ப நன்மை ஆற்றிருக்கிறார். அவர் என்றைக்குமே சுயநலமாக இருந்ததில்லை என்று சொல்லி அடியனோட பகிர்ந்து கொண்டாங்க. நிச்சயமாகவே கடைசியாக அவர் முகத்தை பார்க்க அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒருவேளை தேவன் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தையும்
ஆறுதலையும் தந்து வழிநடத்த நாம் யாவரும் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள கடவுளே, தேவரே, இந்த நாளிலே கூட சொல்ல வார்த்தைகள் இல்லை ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் இழக்கின்ற எங்கள் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விலை மதிக்க முடியாத ஆண்டவரே சொந்தங்களே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா. திருவாளர் பால்துரைசாமி ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியான் செய்த ஊழியங்களிலே நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்ற குணங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். திருச்சபை ஆண்டவரை விட்டுவிடாத பங்கை நீர் அவருக்கு கொடுத்திருந்தீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்போதும் திருச்சபைக்கு விரைந்தோடி வருகிற ஆண்டவரே, அவருடைய கால்கள் இன்று அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் போது ஐயா தேவரே கர்த்தாவே, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் நீர் அவருக்கு தந்தொருளி நீர் வழிநடத்தும் சமாதானப்படுத்தியല്ലോ சுவாமி. குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்துவீராக. இந்த திருக்கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமென். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 27ஆம் தேதி இன்று பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்ஸஸ் ரிம்சால் பால் ஜோஸ்வா, மிஸ்ஸஸ் மாஸ்டர் நிதின் திவாரி. 28ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்ஸஸ் ரம்யா ஜெஸ்ஸி ஒய், மிஸ்ஸஸ் கலா ராணி எஃப். 29ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா ஸ்டான்லி. 30ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்ஸஸ் ஜெருசா சிட்டு நோபல், மிஸ் மடோனா இ, மிஸ்டர் சாம் ஜோசப் கேப்ரியல், மாஸ்டர் என் பெனியல். 1ஆம் தேதி ஜூலை மிஸ்டர் ஜே ஜார்ஜ் வில்சன், மிஸ் ஜே கிறிஸ்டினா ஜெரின், மிஸ்ஸஸ் ஜே எலிசபெத் காந்திமதி. 2ஆம் தேதி ஜூலை மிஸ்ஸஸ் கலா ஆல்பர்ட். 3ஆம் தேதி மிஸ்டர் எம் சாம்பால், மாஸ்டர் எஸ் டேனியல். திருமண நாளை கொண்டாடுபவர்கள் 1ஆம் தேதி ஜூலை மிஸ்டர் ஜேக்கப் கிருஷ்ணன் உன்னி, மிஸ்ஸஸ் கிரிஜா உன்னி. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலுமே ஸ்தோத்திரிக்கிறோமே துதிக்கிறோம் சுவாமி. இந்த கடினமான சூழ்நிலைகளிலே பாடுகள் வழியே ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நினைக்கிற கர்த்தர் நீர் சுவாமி. இதோ ஆண்டவரே, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துருக்கிற இந்த பிறந்தநாள் வாழ்வுக்காக, திருமண நாள் வாழ்வுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. தேவரீர் நீர் கிருபை தாரும், நீர் பலப்படுத்தும், ஆசிர்வதியும். ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இந்த பிறப்பின் சித்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் நீர் தாமே சுவாமி. ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தன்னுடைய கனிகளினாலே அறிய கடவர்கள் என்று சொல்லுகிறது போல ஆம் சுவாமி, அவங்களுடைய பண்புகளிலே, அவங்களுடைய ஜபங்களிலே, உண்மை தேடுவதிலே, அவருடைய பிரயாசங்களிலே ஆண்டவரே உண்மை அறியத்தக்கதான வாய்ப்புகளையும் தருணங்களையும் தந்துருங்களேன் ஆண்டவரே. ஆசிர்வதிப்பீராக. தொடர்ந்து திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு அடையார்களையும் நீர் வழிநடத்தும், ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வாக்கினாலே திடப்படுத்தியல்ல நீ கிருபையை தாரும். தங்களுடைய இல்லங்களை கட்டும்படியாக ஆசிர்வாதமாக ஜபவீலாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. வழிநடத்தும், பாதுகாத்தலும் இந்த கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமென். நாம் இப்பொழுது சில குறிப்புகளுக்காக விண்ணப்பிப்போம். Let us have the intercessory prayer. மறந்தோம். நாம் தேவைகளில் பலவற்றை மறந்திருக்கிறோம். நாம் உரையாடலை மறந்தோம், சுற்றாரை மறந்தோம், கடவுளை மறந்தோம், அவருடன் பேச மறந்தோம், அவர் பேச்சை கேட்க மறந்தோம். நாங்கள் இவ்வளவு மறந்தும் எங்களை மாறாத கர்த்தருக்கு நன்றி. நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உம்மை மறவாமல் இருக்க உதவும் அப்பா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. மறுத்தோம். நண்பர்களை பார்க்க மறுத்தோம், சுற்றாருடன் பேச மறுத்தோம், மக்களுடன் ஒன்றிய மறந்தோம்,
கடவுளின் கட்டளைகளை மறந்தோம். மற்றும் அநேகராம் நாம் ஒரே அப்பமும் திராட்சரசத்தால் ஒன்றானோம் என்பதையும் மறந்தோம். அப்பா, எவ்வித இக்கட்டிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் இருக்க அருட்புரியும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. மாறினோம். நாம் நமக்கு கிறிஸ்து காட்டின பாதையில் இருந்து மாறினோம். அவர் நமக்கு பாதையாய் மற்றும் நாம் அதில் பயமின்றி பயணிக்க வெளிச்சமாகவும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மைப் போல் இவ்வுலகில் பிறந்து எல்லா வகையான கடின பாடுகளையும் அனுபவித்தும் பாவம் இல்லாதவராய் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இருந்தும் அவர் காட்டிய பாதையில் செல்லாமல் நம் விருப்பத்திற்கும் இவ்வுலக இச்சைகளுக்காகவும் அவர் காட்டிய பாதையிலிருந்து மாறினோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. மாண்டோம். நாம் பாவத்தில் மாண்டோம். கர்த்தரின் கிருபையால் மட்டுமே நாம் வாழ்கிறோம். அவரின் கிருபைக்கு நாம் எவ்விதத்திலும் தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாது. நாம் செய்யும் எவ்வித நற்செயலும் அவர் கிருபைக்கு ஈடாகாது. நாம் மற்றைய செயலுக்காக இல்லாமல் நம்மேல் உள்ள இரக்கத்துக்காகவே நாம் வாழ்கிறோம். அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. மகிமையை இழந்தோம். நாம் கிறிஸ்துவர்கள் என்பதால் மிகவும் பொறுமைப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவர்களாய் பிறப்பது பெரிதல்ல. கிறிஸ்து கற்பித்தபடி வாழ்வதுதான் பெரிது. நாம் பிறக்கும் பொழுதே பாவத்துடன் தான் பிறக்கிறோம். நம் மகிமையை நாம் ஏதேன் தோட்டத்திலே இழந்துவிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு, எனவே அவர் கற்பித்தபடி நடக்க நாம் முயற்சி செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. Let us have the closing prayer. ஜெபம் செய்வோம். எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாமே இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாமே இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த கூடுகைக்காகவும் உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஆன்லைன் வர்ஷிப்பில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் ஏசப்பா. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசப்பா. காத்துக்கொள்ளும் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. கொரோனாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ஏசப்பா. எங்கள் குடும்பங்களை நிறைய பேரை இழந்தோம் ஏசப்பா. அவர்களுக்கு மனசாந்தியை அழைக்கும் ஏசப்பா. அவர்கள் குடும்பத்தாரை நீயே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஏசப்பா. அவர்கள் குடும்பத்தில் நீரே அமைதியையும் அவர்களுக்கு நிம்மதியையும் கொடுத்தருளும் ஏசப்பா. நீரே கூட இரும் ஏசப்பா. சமீபமாக பால்துரை சாமி அவர்கள் இறந்திருக்கிறார் ஏசப்பா. சிறப்பாக அவரோட குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. அவர்கள் கூட இரும் ஏசப்பா. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஏசப்பா. யூத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. யூத் ஃபெலோஷிப்போடு நடத்துகிற மீட்டிங் ஏசப்பா. நிறைய யூத் கலந்து கொண்டு நடத்துகிறோம் ஏசப்பா. இருந்தும் நிறைய பேர் இன்னும் வராமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க தப்பான வழிகளில் செல்லாமல் இருக்க, தப்பான பேரின் ஆலோசனையை கேட்காமல் இருந்து உம்முடைய வழியில் உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள
வந்து சேரும்படியாக நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசப்பா. அவர்களையும் இங்கே கூட்டி வந்து சேரும் ஏசப்பா. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இன்னும் பெரியதாக நாங்கள் இங்கே நடத்த நீரே உதவி செய்யும் ஏசப்பா. எங்கள் சுற்றி இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஏசப்பா. நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை ஏசப்பா. ஒவ்வொரு நியூஸையும் கேட்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது ஏசப்பா. டவுரியிலால் சாவறாங்கன்னு சொல்கிறாங்க ஏசப்பா. சின்ன சின்ன பசங்களுக்காக நிறைய தொல்லைகள் வருகிறது ஏசப்பா. நாங்கள் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் என்றே தெரியவில்லை ஏசப்பா. நீரே இருக்கும் எல்லா விதத்தையும் சரி செய்ய உதவி செய்யும் ஏசப்பா. கூட இரும் ஏசப்பா, காத்துக்கொள்ளும் ஏசப்பா. ஏசப்பா, நிறைவாக நாம் உம்மை மறந்தோம் ஏசப்பா, உங்களை மறுத்தோம் ஏசப்பா. உம்முடன் செலவு செய்யும் நேரம் எல்லாவற்றையும் மறந்தோம் ஏசப்பா. அது இவ்வளவும் செய்தோம் ஏசப்பா. பாவத்தால் மாண்டோம் ஏசப்பா, மகிமை இழந்தோம் ஏசப்பா. எவ்வளவு செய்தும் எவ்வளவு குற்றங்கள் செய்தும் எவ்வளவு உம்மை விட்டு விலகியும் நீர் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீர் ஏசப்பா. அந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. மேலும் எங்களுக்கு கிருபை புரிவித்தள்ளும் ஏசப்பா. எங்களை காத்துக்கொள்ளும், ரட்சித்தள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனைகளின் 303 எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு என்னும் பாடலை பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு
கடவுளிடத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். சுவாமி, இந்த அன்பான வாக்கில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அவங்களுடைய ஊழியங்களையும் இந்த திருக்கரத்தில் வைக்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாராகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோடும் பயணங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஸ்தோத்திரம். God bless you.